இஸ்ரேல் பல வருஷமா ஒரு மறைமுகமா ஒரு நிழல் யுத்தம் மாதிரி போயிட்டு இருந்த சண்டை இப்போ ஒரு நேரடி பேரா வெடிச்சிருக்கு. இது உலக அரசியல்லயே ஒரு முக்கியமான திருப்புமுனைன்னு சொல்லலாம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல உண்மையிலே என்னதான் நடக்குது? திடீர்னு ஏன் இந்த ஒரு சின்ன பிரச்சனை உலக அளவுல இவ்ளோ பெரிய கவலையா மாறுச்சு? நாம பாக்குற வெறும் தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி பல அடுக்குகள் கொண்ட ஒரு சிக்கலான கதை இருக்கு. வாங்க அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். இது வெறும் இன்னைக்கு நேத்து வந்த நியூஸ் இல்ல. இது பல வருஷங்களா இருக்கிற டென்ஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் பவர் கேமோட கதை. இந்த சண்டைக்கு காரணம் என்ன? உண்மையில என்ன நடந்துச்சு? ஏன் இது இவ்ளோ வேகமா தீவிரமாச்சு? இதனால உலகத்துக்கு என்ன பாதிப்புன்னு எல்லாத்தையும் நாம ஆழமா பார்க்க போறோம். பாருங்க, இந்த சண்டை ஒரே ராத்திரியில ஆரம்பிக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு 40 வருஷ கதை இருக்கு. ஒரு நிழல் யுத்தம்னு கூட சொல்லலாம். 1979ல ஈரானிய புரட்சி நடந்தப்போ அதுவரைக்கும் நண்பர்களா இருந்த இந்த 2 நாடுகளும் பரம எதிரிகளா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமா நேரடியா தாக்கிக்காம மறைமுகமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிழல் யுத்தத்தோட முக்கியமான டெக்னிக் தான் பதிலால் மோதல். இது எப்படின்னா, 2 பெரிய செஸ் பிளேயர்ஸ் நேரடியா மோதிக்காம தங்களோட காய்களை மட்டும் நகர்த்தி வேற ஆளுங்களை வச்சு வேற போர்ட்ல விளையாடுற மாதிரி. அதே போல ஈரான் நேரடியா இஸ்ரேல தாக்காம ஹமாஸ், ஹெஸ்போல்லா மாதிரி குழுக்களுக்கு காசு, ஆயுதம் எல்லாம் கொடுத்து இஸ்ரேல் எல்லையில ஒரு விதமான பதற்றத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்துச்சு. இது பல வருஷமா ஒரு மறைமுக சண்டையா தொடர்ந்துச்சு. சரி, இவங்களுக்குள்ள ஏன் இவ்ளோ பகை? முதல்ல கருத்தியல் ரீதியான வேறுபாடு. 2வது ஈரானோட அணுசக்தி திட்டம். இதை இஸ்ரேல் தங்களோட பாதுகாப்புக்கே ஒரு பெரிய ஆபத்தா பாக்குது. 3வது மத்திய கிழக்குல யார பெரிய ஆளுங்கிற போட்டி. கடைசியா ஈரானோட நெருப்பு வளையம்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இஸ்ரேல சுத்தி எதிரி படைகளை உருவாக்கி வைக்கிறது. ஆனா February 28, 2026 அன்னைக்குதான் எல்லாமே மாறிச்சு. பல வருஷமா நடந்துட்டு இருந்த அந்த நிழல் யுத்தம் ஒரு நேரடியான பெரிய சண்டையா வெடிச்சுது. ஆபரேஷன் ரைசிங் லயன்ங்கிற பேர்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்குள்ள பெரிய அளவுல தாக்குதல்களை நடத்தினாங்க. அவங்களோட முக்கிய நோக்கம் ஈரானோட அணுசக்தி திட்டத்தை முடக்கிறது தான். தெஹரான், நட்டான்ஸ்ல இருக்கிற அணு உலைகள், ராணுவ தலைவர்கள், முக்கியமான இடங்கள்னு பலதும் டார்கெட் பண்ணப்பட்டுச்சு. ஈரானோட பதிலடி ரொம்ப வேகமாவும் கடுமையாவும் இருந்துச்சு. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3ன்ற பேர்ல 100கணக்கான ஏவுகணங்களையும் ட்ரோன்களையும் இஸ்ரேல் நகரங்கள் மேலயும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் மேலயும் ஏவுனாங்க. ஜெருசலேம், டெல் அவிவ் மேலெல்லாம் வெடிச்சத்தம் கேட்டுச்சு. இங்கதான் நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இதே இனிமே ஒரு கண்ட்ரோல்டு சண்டை கிடையாது. இது லியோ படத்துல வர மாதிரி எஸ்கலேஷன். மறைமுகமா நடந்த சண்டை முடிஞ்சு 2 நாடுகளும் நேரடியா மோதுற ஒரு வெளிப்படையான போரா மாறிடுச்சு. இந்த சண்டையோட தாக்கம் உடனே உலகம் முழுக்க தெரிஞ்சது, குறிப்பா பொருளாதாரத்துல. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா எண்ணெய் வரத்து நின்னுடுமோங்கிற பயத்துல உலக அளவுல கச்சா எண்ணெய் ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சண்டை ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல விலை எவ்வளோ அதிகமாயிருக்குன்னு. சரி, இது எப்படி ஒரு உலக பிரச்சனையா மாறுச்சு? ஏன்னா உலகத்தோட முக்கியமான கடல்வெளி எண்ணெய் பாதைகள்ல பிரச்சனை வந்துச்சு. இதனால உலக மார்க்கெட்ல ஒரு விதமான பயம் வந்து பணவீக்கம் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம ஹெஸ்போல்லா, ஹூதிகள் மாதிரி மத்த குழுக்களும் சண்டையில குதிச்சதால போர் இன்னும் பெருசா பரவ ஆரம்பிச்சுது. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஏன் இது இப்போ நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா யோசிக்கலாம். இங்கதான் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரிய வருது. இது இஸ்ரேலோட ஸ்ட்ராட்டஜில நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. பல வருஷமா ஈரானோட செல்வாக்க கட்டுப்படுத்தணும், அதாவது ஒரு லிமிட்ல வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ ஈரானோட சிஸ்டத்தையே களைக்கணும், அதாவது முழுசா சிதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பதிலாளிகளை மட்டும் தாக்குறதுக்கு பதிலா பிரச்சனையின் மூலமான அந்த ஆக்டோபஸோட தலையையே தாக்குறதுன்னு முடிவு செஞ்சாங்க. இது வெறும் ஒரு மிலிட்டரி மூவ் இல்ல, இது ஒட்டுமொத்த கேம் பிளானையே மாத்துற ஒரு விஷயம். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அமித்ஷாய் மேகனோட இந்த கோட் நிலைமைய ரொம்ப அழகா விளக்குது. மிடில் ஈஸ்ட்ல 2 டீம்ஸ் உருவாகியிருக்கு. ஒரு பக்கம் அமைதியையும் பொருளாதார வளர்ச்சியையும் விரும்புற இஸ்ரேல் மற்றும் சில அரபு நாடுகள் கொண்ட ஸ்திரத்தன்மையாச்சு. இன்னொரு பக்கம் இந்த நிலைமைய மாத்தணும்னு நினைக்கிற ஈரான் மற்றும் அதோட கூட்டாளிகள் கொண்ட எதிர்ப்பச்சு. இந்த சண்டை இந்த 2 பார்வைகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம்தான். அப்போ முக்கியமான கேள்வி இதுதான், பல வருஷமா தவிர்க்கப்பட்ட நேரடி போர் ஏன் இந்த 2026ல வெடிச்சது? என்ன மாறுச்சு? அனாலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஒரு சரியான வாய்ப்புக்காக காத்திருந்த மாதிரி தெரியுது. 2023க்கு அப்புறம்
ஈரானோட முக்கியமான பார்ட்னர்ஸான ஹமாஸ், ஹெஸ்பொல்லா எல்லாம் ரொம்ப பலவீனமாகிட்டாங்க. சிரியால நடந்த ஆட்சி மாற்றம் ஈரானுக்கு ஆயுதம் கொண்டு போற வழிய கட் பண்ணிடுச்சு. இந்த சூழ்நிலையில எதிரிகள் வீக்கா இருக்கும்போதே ஈரானுக்கு ஒரு பெரிய அடிய கொடுத்தா என்னன்னு இஸ்ரேல் நினைச்சிருக்கலாம். சரி, நடந்ததெல்லாம் பார்த்துட்டோம். இனிமே என்ன நடக்கலாம்? எதிர்காலத்துல என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம முன்னாடி 3 முக்கியமான வழிகள் தெரியுது. முதல் சான்ஸ், உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்கறதால 2 பக்கமும் பதற்றத்தை தணிச்சிட்டு பேச்சுவார்த்தைக்கு போறது. 2வது சான்ஸ், இது ஒரு நீண்ட இழுபறியான போரா மாறி மிடில் ஈஸ்டோட பொருளாதாரத்தையே அழிச்சு ஒரு பெரிய மனித பேரழிவை உருவாக்குறது. 3வது சான்ஸ், அமெரிக்கா மாதிரி பெரிய நாடுகள் நேரடியா இந்த சண்டையில இறங்குறது. அப்படி நடந்தா இது ஒரு உலகப் போரா மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் போருங்கிறது வெறும் 2 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற சண்டை இல்ல. இது மத்திய கிழக்கோட எதிர்காலத்தையும் மாத்த போற, ஏன் உலக அளவுல பவர் பேலன்ஸையே மாத்தக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. நியூரல் டேரோல நாங்க வெறும் நியூஸ மட்டும் உங்களுக்கு சொல்றதில்ல, அந்த நியூஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பேட்டர்ன்ஸையும் தொடர்புகளையும் ஆராய்ஞ்சு ஒரு தெளிவான புரிதலை உங்களுக்கு கொடுக்கறோம். இந்த மாதிரி சிக்கலான உலக நிகழ்வுகளை பத்தி நீங்க ஆழமா தெரிஞ்சுக்க விரும்பினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க எங்க அனாலிசிஸ சொல்லிட்டோம். இப்போ உங்க டர்ன். இந்த சண்டையோட எதிர்காலம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம்.